டிஜிட்டல் கோர்ஸில் கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ்க்கான ப்ரைஸிங் பார்க்கலாம். 6 சாஃப்ட்வேர்ஸ்க்குமான ப்ரைஸிங் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கிராஃபிக் டிசைன் மட்டும் தனியாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் கோர்ஸ்னால் என்ன, டிஜிட்டல் கோர்ஸ் கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த 2 வீடியோவுமே கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேருக்கு மட்டும் பார்க்குறதுனால சிங்கிள் பேக்லேருந்து 4-in-1 பேக் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் 6-in-1 பேக் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஜிட்டல் கோர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுற சிங்கிள் பேக்காக இருந்தாலும் சரி, மோர் தென் 1 கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிக்ஸில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும் ப்ளே ஆகும். சப்போஸ் நீங்கள் அடிக்கடி லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தாலோ 2 சிஸ்டத்துக்கு கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் இருக்கும் உங்களோட 2வது டிவைஸ்க்கு. இதில் ஃபஸ்ட் இருக்க ஸ்டார்டர் பிளான் 3 months வேலிடிட்டி இருக்கும் சிங்கிள் கோர்ஸுக்கு. இந்த 3ல் நீங்கள் ஸ்டார்டர் பிளானும் டைரெக்டாக சூஸ் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பிளானும் சூஸ் பண்ணலாம், ப்ரீமியம் பிளானும் சூஸ் பண்ணலாம். வேலிடிட்டியையும் ப்ரைஸிங்கும் பொறுத்து உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், CorelDRAW 4 சாஃப்ட்வேர்ஸுக்குமே 30க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கும். அதே போல் ஃபோட்டோஷாப்புக்கு 10 hours, இல்லஸ்ட்ரேட்டர் 7 hours, இன்டிசைன் 10 hours, CorelDRAW 9 hours. ஒவ்வொரு கோர்ஸும் அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இதில் ஃபோட்டோஷாப்புக்கு 12 GB இருக்கும், இல்லஸ்ட்ரேட்டர் 8 GB, இன்டிசைன் 11 GB, CorelDRAW 10 GBக்கு இருக்கும். எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஒரு சிங்கிள் ஃபைல் தான் வரும். அதில் நீங்கள் 2 கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணும்போது 20 GB வரும், 3 கோர்ஸ்னால் 30 GB, 4 கோர்ஸ்னால் ஆல்மோஸ்ட் 40 GB வரும். இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் ஒரே ISO ஃபைலாக வரும். ஹை ஸ்பீட் நெட் ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா 400 மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும், நான் பென்ட்ரைவில் கொரியர் பண்ணிடுவேன். இன்டர்நெட் இல்லாததுனால நீங்கள் பென்ட்ரைவ் மூலமாக கூட நீங்கள் காப்பி பண்ணி ஆஃப்லைன்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ கிராஃபிக் டிசைன் கோர்ஸுக்கான ப்ரைஸிங் பார்க்கலாம். இதில் ஏதாவது நீங்கள் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானில் 2500 வரும், 3 months வேலிடிட்டி. எக்ஸ்டெண்ட் பிளானில் 6 months வேலிடிட்டி 3000 வரும். ப்ரீமியம் பிளானில் 1 year வேலிடிட்டி 3500 வரும். யூஎஸ்பி கோர்ஸில் 5500 பே பண்ணி தான் நீங்கள் டைரெக்டாக வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் 2500 பே பண்ணி 3 months நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே எந்த கோர்ஸ் வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்குமான கோர்ஸுமே 30 வீடியோ இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே 1 monthல முடிச்சிடலாம். ரிமைனிங் இருக்கிற வேலிடிட்டியில் நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்டார்டர் பிளானில் நீங்கள் 3 monthsக்கு 2500 பே பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை இந்த வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் வேணும் அப்படின்னா 3000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த 3000ல் 2500 ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஸோ பேலன்ஸ் 500 பே பண்ணி 6 monthsல ரிமைனிங் 3 months வேலிடிட்டியை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இஎம்ஐ மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டர் பிளானில் இருந்து எக்ஸ்டெண்ட் பிளானுக்கு வருவீங்க. எக்ஸ்டெண்ட் பிளானில் உள்ள 6 months வேலிடிட்டியை நீங்கள் ஓவரால் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 3000 இப்போ நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதாவது 2500 எக்ஸ்ட்ரா 500ஓட 3000 பே பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே 3 months, இப்போ ஒரு 3 months, ஓவரால் 6 months வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கூட அகைன் 500 பே பண்ணி 12 monthsல உள்ள ரிமைனிங் 6 months வேலிடிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 months வேலிடிட்டியோட ஸ்டார்டர் பிளான்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பிளானாக அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் அதிகமான வேலிடிட்டி வேணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பிளானில் உள்ள 6 months வேலிடிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரீமியம் பிளானில் உள்ள 3500 டேரெக்டாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா 12 months இல்லை 1.5 years வேலிடிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது டேரெக்டாக 3500 பே பண்ணி ப்ரீமியம் பிளானை சூஸ் பண்ணால் மட்டும்தான் இது உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பிளான்லேருந்து இன்னொரு பிளானுக்கு இஎம்ஐ ஸ்டைலில் வந்தீங்க அப்படின்னா 12 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் டேரெக்டாக ப்ரீமியம் பிளானில் 1.5 years வேலிடிட்டியில் இருந்தாலும் சரி, ஸ்டார்டர் பிளான், எக்ஸ்டெண்ட் பிளான், ப்ரீமியம் பிளான் வரைக்கும் நீங்கள் வந்தாலும் ஒருவேளை இதுலேயும் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பிளான்லேருந்து இன்னொரு பிளானுக்கு நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணீங்களோ அதே அமௌண்ட்டை பே பண்ணி 6 மாதமாக அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ரீமியம் பிளானும் எக்ஸ்பயர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே 6 மாதமாக கண்டினியூ ஆகும். இப்போ 2-in-1 பேக்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே 4 சாஃப்ட்வேரில் ஏதாவது 2 கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 5000 வரும். பட் 2 சாஃப்ட்வேர் நீங்கள் சூஸ் பண்ணதுனால இதில் 500 டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகிருக்கு. இதே 2 கோர்ஸ் யூஎஸ்பி கோர்ஸ் ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். இங்கே வெறும் 4500ல் 3 months வேலிடிட்டியோடு நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் 2 சூஸ் பண்ணும்போது கூட 2 மாதத்தில் முடிச்சிடலாம். கண்டினியூஸாக கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 1 monthsை ரீகால் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேலிடிட்டி காணாது அப்படின்னா இதில் 1000 பே பண்ணுவீங்க. ஏன்னா 2 கோர்ஸுக்கான ப்ரைஸிங் இது. 1000 பே பண்ணி எக்ஸ்டெண்ட் பிளானில் உள்ள 6 monthsல ரிமைனிங் இருக்கிற 3 months வேலிடிட்டியை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க அடுத்து. அதே போல் எக்ஸ்டெண்ட் பிளான்லேருந்து ப்ரீமியம் பிளான் வரணும் அப்படின்னா அகைன் 1000 பே பண்ணுவீங்க. இதில் 6 months வரும். ப்ரீமியம் பிளானை டைரெக்டாக பே பண்ணிங்கனாலும் 1.5 years வேலிடிட்டியோட 2 கோர்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேயும் ப்ரீமியம் பிளான் வேலிடிட்டி எக்ஸ்பயர்ட் ஆனாலும் அகைன் 1000 நீங்கள் பே பண்ணி 6 மாதமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற 2 கோர்ஸ் எதுவாக இருந்தாலும். இதில் 3-in-1 பேக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த 4 சாஃப்ட்வேரில் ஏதாவது 3 கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 7500 வரும். பட் 3 கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுனால 1000 டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகிருக்கும். ஓவரால் நீங்கள் 6500 பே பண்ணுவீங்க ஸ்டார்டர் பிளானுக்கு. இதுலேயும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தா கூட 3 மாதத்தில் 3 கோர்ஸையும் முடிச்சிடலாம். அதே போல் வேலிடிட்டியை கண்டினியூ பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இதில் 1500 பே பண்ணுவீங்க. ரிமைனிங் 3 months வேலிடிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பிளானில் உள்ள வேலிடிட்டி எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுலேயும் 1500 பே பண்ணி 6 மாதம் வேலிடிட்டி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இங்கேயும் ப்ரீமியம் பிளானுக்கு 1.5 years இருக்கும். டைரெக்டாக 9500 பே பண்ணிங்கன்னா, அதே போல் ப்ரீமியம் பிளானும் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 1500 பே பண்ணி அந்த 3 கோர்ஸையுமே 6 மாதமாக அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒரு பிளான் வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஏர்லியராகவே நீங்கள் பே பண்ணிங்கன்னா அடுத்த பிளானுக்கு எலிஜிபிள் இருக்கும். அதிகமான டியூரேஷன் எடுத்தீங்க அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் வெரிஃபை பண்ணிடுங்க. இப்போ 4-in-1 பேக்குக்கான ப்ரைஸிங் பார்க்கலாம். கிராஃபிக் டிசைன் கோர்ஸில் இந்த 4 சாஃப்ட்வேருமே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 10,000 வரும். யூஎஸ்பி கோர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் 80,000க்கு மேலே இருக்கும். இங்கே 4 நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால 1500 டிஸ்கவுண்டோட வெறும் 8500 தான். 3 months வேலிடிட்டி இருக்கும். இந்த 4 கோர்ஸையுமே 3 monthsல கூட லேர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 2 வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 2 monthsல முடிச்சிடலாம். ஸோ எல்லா கோர்ஸையுமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்டர் பிளான்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுலேயும் வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் 2000 பே பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பிளானில் உள்ள ரிமைனிங் 3 months வேலிடிட்டி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் 2000 பே பண்ணிங்கன்னா ரிமைனிங் 6 months வேலிடிட்டி கிடைக்கும். இங்கேயும் ப்ரீமியம் பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா 1.5 years இருக்கும். ஸோ இந்த 4 சாஃப்ட்வேரில் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஎஸ்பி கோர்ஸில் ஒரே ப்ரைஸிங் தான், அதுவும் இதில் டபுள் மடங்கு இருக்கும். பட் டிஜிட்டல் கோர்ஸில் உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி எந்த சாஃப்ட்வேரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐ ஸ்டைலே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பிளான்லேருந்து இன்னொரு பிளானுக்கு நீங்கள் ஈஸியாக வேலிடிட்டியை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு இஎம்ஐ மாதிரியே இந்த டிஜிட்டல் கோர்ஸ் கான்செப்ட் ஒர்க் பண்ணும். அதே போல் எந்த கோர்ஸில் எந்த பிளான் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கலரையும் ப்ரைஸிங் வச்சு எந்த பேக் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். அடுத்து நீங்கள் கூகுள் பேயில் பே பண்ணதுக்கப்புறம் கூகுள் டிரைவில் ISO ஃபைல் லிங்க் தருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. எனி டெஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். ஆஃப்லைனில் நீங்கள் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். உங்கள்ட்ட ஹை ஸ்பீட் நெட் இருந்துச்சு அப்படின்னா வித்தின் டேலி நீங்கள் டவுன்லோட் பண்ணி கோர்ஸ் லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எனி டெஸ்கில் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு மட்டும் இன்டர்நெட் தேவைப்படும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் ஆஃப்லைனில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் கோர்ஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி பார்த்தோம். டிஜிட்டல் கோர்ஸ் கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே பார்த்தாச்சு. கிராஃபிக் டிசைன் கோர்ஸுக்கான ப்ரைஸிங் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் XD, Figma Pro, UI டிசைன் அப்புறம் கிராஃபிக் டிசைன் ஓவரால் 6 சாஃப்ட்வேர்ஸ்க்கான ப்ரைஸிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.